ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் மெட்டலர்ஜிங்கிற சாப்டரில் இருந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓருங்கிற டாபிக் ஆல்ரெடி பார்த்துட்ருக்கோம். அதில் ஒரு டைப் வந்து லீச்சிங். அந்த லீச்சிங் ப்ராசஸ் மூலம் எப்படி நம்ம ஓரை கான்சன்ட்ரேட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். லீச்சிங் அப்படிங்கிறத தமிழில் எப்படி சொல்லுவாங்கன்னா வேதி கழுவுதல். வேதின்னா என்ன? ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை நம்ம யூஸ் பண்ணி இந்த ஓரை வந்து வாஷ் பண்ணுறோம். பொதுவாக ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸுங்கிறது சால்வெண்ட்டாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு சூட்டபிள் சால்வெண்ட்டை நம்ம ஓர் கூட மிக்ஸ் பண்ணும்போது நம்ம ஓரில் இருக்கக்கூடிய மினரல் பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே டிசால்வ் ஆகி சால்யுபிள் காம்ப்ளெக்ஸ் ஆகவும் இந்த கேங் பார்ட்டிகிள்ஸ், இம்ப்யூரிட்டிஸ், அன்வாண்டட் சப்ஸ்டன்ஸ் ஓரில் இருக்கக்கூடியது எல்லாமே இன்சால்யுபிள் சப்ஸ்டன்ஸாக வந்து அந்த சொல்யூஷன்லேயே இருக்கும். அதை நம்ம திருப்பி சால்யுபிள் சப்ஸ்டன்ஸ் அந்த காம்ப்ளெக்ஸை வந்து ப்ரெசிபிடேட் ஆகிடுச்சுனாலும் சரி, இல்லை அது வந்து நமக்கு மேலே கிடச்சாலும் அதை நம்ம டீகன் பண்ணி எடுப்போம். மீதி இருக்கக்கூடிய இந்த இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுவோம். இதான் வந்து லீச்சிங். இஸ் யூஸ்டு டு when the ore is soluble in suitable solvent and the impurities are insoluble. Then this leaching is classified into so many types. Most of them are cyanide leaching, ammonia leaching, alkali leaching and acid leaching. First one வந்து cyanide leaching. லீச்சிங்கை வந்து நிறைய டைப்பில் நம்ம பண்ணலாம். இப்போது சயனைடை வந்து சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணி பண்ணணும்னா அதுக்கு பேர் வந்து சயனைட் லீச்சிங். அமோனியாவை யூஸ் பண்ணி லீச்சிங் பண்ணணும்னா அமோனியா லீச்சிங். ஒரு அல்கலியை யூஸ் பண்ணி நம்ம லீச்சிங் பண்ணோன்னா அது அல்கலி லீச்சிங். ஆசிட் யூஸ் பண்ணி லீச்சிங் பண்ணோன்னா, லீச்சிங்னாலே வாஷிங் தான், கழுவுதல் அப்படின்னு சொல்லுவோம். அது பண்ணணும்னா அதுக்கு பேர் ஆசிட் லீச்சிங். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சயனைடு லீச்சிங் பற்றி பார்க்க போகிறோம். சயனைடு லீச்சிங்குக்கு இன்னொரு பேர் வந்து மேக்கார்தர் ஃபாரஸ்ட் சயனைடு லீச்சிங். இந்த சயனைடு லீச்சிங் ப்ராசஸில் நம்ம வந்து சயனைடு காம்பவுண்டை தான் சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். For example, sodium cyanide or potassium cyanide is used as a solvent in this leaching process. இந்த cyanide leaching processல நம்ம potassium cyanide இல்லை sodium cyanide தான் வந்து சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். இந்த cyanide leaching processை நம்ம எந்த மாதிரி ஓருக்கு பொதுவாக யூஸ் பண்ணுவோம்னா gold or silver ore. So the cyanide leaching process is used for the concentration of the ores like gold or silver. சில்வர் ஓரோ இல்லை கோல்டு ஓரோ இருந்துச்சுன்னா இந்த சயனைடு லீச்சிங் ப்ராசஸை யூஸ் பண்ணி அந்த ஓரை கான்சன்ட்ரேட் பண்ணி எடுப்போம். சயனைடு லீச்சிங் ப்ராசஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம ஓர் இருக்குது, இங்கே நம்ம வந்து கோல்டு ஓர் எடுக்கிறோம். இந்த கோல்டு ஓரை ஃபஸ்ட் என்ன பண்ணால் க்ரஷ் பண்ணி பவுடர் ஃபார்மில் ஆக்கி வச்சுருக்கோம். So when the crushed ore is leached with the aerated dilute sodium cyanide. இப்போ நம்மளோட கோல்டு ஓர் எடுக்கிறோம். கோல்டு ஓர், இந்த கோல்டு ஓர் கூட ஏரேட்டட் டைலூட் சோடியம் சயனைடு. ஏரேட்டட் டைலூட் சோடியம் சயனைடுனா இதுக்கு கூட ஆக்சிஜன் வந்து நம்ம ஆட் பண்ணோம். அப்படின்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், இந்த டைலூட் சோடியம் சயனைடு கூட ஏர் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். அந்த மாதிரிப்பட்ட சொல்யூஷன் கூட தான் நம்ம இந்த கோல்டு ஓரை வந்து லீச் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? சால்யுபிள் சோடியம் கோல்டு சயனைடு காம்ப்ளெக்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ ஏயுங்கிறது சிம்பல். இப்போ சோடியம் சயனைடு இது பண்ணும்போது சயனைடுங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறமா இந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? இன்சால்யுபிள் ஃபார்மில் இருக்கும். அதை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ கோல்டு ஓர் கூட ஏரேட்டட் டைலூட் சோடியம் சயனைடை வச்சு நம்ம லீச் பண்ணும்போது நமக்கு வந்து கோல்டு சயனைடு காம்ப்ளெக்ஸ் கிடைக்கும். இப்போ கோல்டு சயனைடு காம்ப்ளெக்ஸ்ன்னு எடுக்கும்போது ஏயுங்கிறது கோல்டோட சிம்பல். அது சயனைடு கூட சேர்ந்து ஒரு சயனைடு காம்ப்ளெக்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறம் மீதி உள்ளதெல்லாம் இம்ப்யூரிட்டிஸாக இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து சயனைடு ப்ராசஸ் மூலம் கோல்டு ஓரை லீச் பண்ணி
எடுப்போம். இப்போ இங்கே கிடைச்ச இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து கான்சன்ட்ரேட்டட் ஃபார்மில் இருக்கக்கூடிய கோல்டு ஓர் கிடையாது. அப்போ இதை இன்னும் நம்ம ரிக்கவரி பண்ணி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் சயனைடு ப்ராசஸோட இந்த இக்குவேஷன் பார்த்தோம்னா கோல்டு ஓர், இந்த க்ரஷ்டு கோல்டு ஓர், அதோட ஃபார்முலா AU. இப்போ கோல்டு ஓரில் வந்து இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும், நம்ம அதெல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டோம். நம்ம ஜஸ்ட் நம்ம என்ன சொல்லுவோம்னா நம்மளோட கோல்டு ஓர், கோல்டோட சிம்பிள் வந்து AU. இப்போ 4 moles ஆஃப் AU அது வந்து சாலிட் ஃபார்மில் இருக்கு, ப்ளஸ் 8 moles ஆஃப் CN மைனஸ். இந்த CN மைனஸ்ங்கிறது டைலூட் சோடியம் சயனைடு, ஏரேட்டட் டைலூட் சோடியம் சயனைடு. அதில் உள்ள சயனைடை மட்டும் நம்ம எடுத்துங்க போட்டிருக்காங்க. 8CN மைனஸ் ப்ளஸ் ஏரேட்டட், ஏரேட்டட்னா இந்த presence ஆஃப் ஆக்சிஜன், அதனால ஆக்சிஜன். தென் டைலூட் சோடியம் சயனைடு, டைலூட்னா அடிஷன் ஆஃப் வாட்டர், வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 moles of AU plus 8 moles of CN minus in the form of aqueous solution plus oxygen is in the form of gaseous state plus 2 moles of water in the form of liquid stage to form soluble gold complex. 4 moles of AU CN twice minus it is also in the form of aqueous state plus 4 OH minus. இப்போ இங்கே வந்து சோடியம் சயனைடு போட்டிருந்தோம்னா நமக்கு இங்கே 4 moles ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகியிருக்கும். இந்த CN மைனஸ் மட்டும் போட்டிருக்கிறதுனால 4 moles ஆஃப் OH மைனஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. திஸ் இஸ் த இக்குவேஷன் ஆஃப் திஸ் சயனைடு லீச்சிங் ப்ராசஸ். கோல்டு காம்ப்ளெக்ஸ் வந்து பியூர் ஃபார்ம் ஆஃப் ஆர் கான்சன்ட்ரேட்டட் ஃபார்ம் ஆஃப் கோல்டானா இல்லை, இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் இருக்குது, சாலிபிள் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் இருக்குது. இதுக்கப்புறமா அந்த இன்சாலிபிளாக இருக்கக்கூடியது வந்து இம்ப்யூரிட்டிஸ். இந்த இம்ப்யூரிட்டிஸை நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். The impurities or gang particles are insoluble in sodium cyanide, so it is in the form of aluminosilicate. இந்த gang particles எல்லாம் என்ன ஃபார்மில் இருக்குன்னா aluminosilicate ஃபார்மில் இருக்கும். இந்த gang particles சோடியம் சயனைடில் சாலிபிள் ஆகாது, இன்சாலிபிளாகவே இருக்கும். நம்ம கோல்டு ஓர் வந்து சாலிபிள் ஆகும். இப்போ சாலிபிள் ஆனதை தான் நம்ம வந்து திருப்பி டீகண்ட் பண்ணி எடுக்கிறோம், வடித்து எடுத்து வச்சுருக்கிறோம். இந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் அப்படியே நம்ம விட்டுடுறோம். ஃபஸ்ட்டே சொன்னேன், நமக்கு கிடைச்ச கோல்டு வந்து கான்சன்ட்ரேட்டட் ஃபார்மில் இல்லை, அது வந்து ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் கிடையாது அப்படின்னா அப்போ அது காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் இருக்குது. அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் இருக்கக்கூடிய கோல்டை வந்து நம்ம கான்சன்ட்ரேட்டடு கோல்டு ஓராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ரெடியூஸ் பண்ணணும். பண்ணணும்னா சிங்க் பவுடர் வச்சு ரிடக்ஷன் பண்ணணும். The gold complex is treated with zinc powder to form our concentrated gold ore. இப்போ gold complex என்னது 4 moles of AuCN twice minus it is treated with zinc powder to form zinc complex and gold. இந்த gold வந்து என்ன ஃபார்மில் இருக்குன்னா concentrated ore ஃபார்மில் இருக்கும். So the gold complex is treated with zinc powder to form zinc complex and concentrated gold ore. The gold complex is reduced to elemental state with zinc is called cementation. இந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து cementation. Cementationங்கிறது என்னன்னா the gold ore என்ன ஃபார்மில் இருக்குது, காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் இருக்குது. காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் இருக்க கோல்டு ஓரை வந்து நம்ம எலமெண்டல் ஸ்டேட்னா ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு வந்து சிங்க் பவுடரை மிக்ஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ இந்த ப்ராசஸை தான் வந்து சிமெண்டேஷன். இந்த ப்ராசஸ்ஸு சிமெண்டேஷன். What is cementation? The process of complex form of the gold ore is reduced to its elemental state. That is known as cementation. In the reduction process la எதை யூஸ் பண்ணோம்னா zinc powder யூஸ் பண்ணுவோம். So friends, இதான் வந்து cyanide leaching. The next leaching is ammonia leaching. லீச்சிங்கில் சயனைடை சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணி லீச் பண்ணோம். இப்போ அமோனியா லீச்சிங்கில் அமோனியாயை சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணி லீச் பண்ண போகிறோம். இருக்குது அந்த ஓரில் காப்பர், நிக்கல், கோபால்ட் இது மூணுமே மிக்ஸ் ஆகிருக்கு.
இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஓரில் கூட நம்ம அக்வஸ் அமோனியா சொல்யூஷனை சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணி சூட்டபிள் ப்ரெஷர் வச்சு லீச் பண்ணும்போது இந்த அமோனியா வந்து செலக்டிவாக ஒவ்வொரு எலமெண்ட்டு கூடயும் சேர்ந்து காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் பண்ணும். காப்பர் கூட சேர்ந்து காப்பர் காம்ப்ளெக்ஸையும், கொபால்ட்டு கூட சேர்ந்து கொபால்ட்டு காம்ப்ளெக்ஸையும், நிக்கல் கூட சேர்ந்து நிக்கல் காம்ப்ளெக்ஸையும் ஃபார்ம் பண்ணும். இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து என்ன ஃபார்மில் இருக்கும்? சாலிபிள் ஃபார்மில் இருக்கும். இந்த ஓர் வந்து நம்ம அக்வஸ் அமோனியாவில் டிசால்வ் ஆகி சாலிபிள் ஃபார்மில் இருக்கும். அப்போ கேங் பார்ட்டிகிள்ஸ் வந்து எப்படி இருக்கும்? இன்சாலிபிள் ஃபார்மில் இருக்கும். ஓர் கண்டெய்னிங் நிக்கல், cobalt, copper which is treated with aqueous ammonia under suitable pressure. The ammonia leaches selectively to form cobalt complex, nickel complex and copper complex, and the gang particles are insoluble in ammonia which are leaving behind in the solution in the form of iron trioxide and aluminosilicate hydroxide form. அந்த impurities gang particles என்ன ஃபார்மில் இருக்குன்னா iron trioxide ஃபார்ம்லேயும் aluminosilicate ஃபார்ம்லேயும் இல்லை ஹைட்ராக்சைட் ஃபார்ம்லேயும் impurityயாக இன்சாலிபிளாக தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ செஷனில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓருங்கிற டாப்பிக்கில் லீச்சிங் பற்றி பார்த்தோம். அந்த லீச்சிங்லேயும் 2 டைப்ஸ் தான் பார்த்துருக்கோம். இன்னும் 2 டைப் இருக்குது, அல்கலி லீச்சிங் அண்ட் ஆசிட் லீச்சிங். அது நெக்ஸ்ட் வீடியோ செஷனில் பார்ப்போம். இங்கே வந்து நம்ம சயனைடு லீச்சிங்கும் அமோனியா லீச்சிங்கும் பார்த்தோம். சயனைடு லீச்சிங் வந்து எந்த மாதிரிப்பட்ட ஓருக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா கோல்டு ஆர் சில்வர் ஓருக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த சயனைடு லீச்சிங்கில் என்ன நடக்கும்? நம்ம ஓர் கூட சோடியம் சயனைடோ இல்லை பொட்டாசியம் சயனைடோ வச்சு நம்ம லீச் பண்ணும்போது நமக்கு வந்து கோல்டு காம்ப்ளெக்ஸ் இல்லைன்னா சில்வர் காம்ப்ளெக்ஸ் வந்து கிடைக்கும், சாலிபிள் ஃபார்மில் கிடைக்கும். இம்பியூரிட்டிஸ் கேங் பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் சோடியம் சயனைடில் இன்சாலிபிள் ஆகி அந்த சொல்யூஷன்லேயே லீவ் ஆகி பிஹைண்ட் ஆகிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபார்ம் ஆகி கிடைக்கக்கூடிய அந்த கோல்டு காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு கான்சன்ட்ரேட்டட் ஓர் ஃபார்மில் இருக்கான்னா இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த கோல்டு காம்ப்ளெக்ஸை சிங்க் பவுட்ரு வச்சு ரிடக்ஷன் பண்ணி நமக்கு தேவையான கான்சன்ட்ரேட்டட் கோல்டு ஓரை வந்து கன்வெர்ட் பண்ணி எடுப்போம். நெக்ஸ்ட்டு வந்து அமோனியா லீச்சிங். அமோனியா லீச்சிங்கில் அமோனியாவை தான் வந்து நம்ம சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். இது வந்து எந்த மாதிரிப்பட்ட ஓருக்குன்னா, இப்போ ஒரு ஓரில் கோபால்ட், நிக்கல், காப்பர் இந்த மாதிரி 3 எலமெண்ட்டும் மிக்ஸ் ஆகி இருக்கக்கூடிய கண்டிஷனில் வந்து நம்ம லிக்விட் அமோனியா அக்வஸ் அமோனியாவை விட்டு பர்டிகுலர் ப்ரெஷரில் வச்சு லீச் பண்ணும்போது நமக்கு இந்த அமோனியா செலக்டிவாக கோபால்ட்டு கூட சாலிபிள் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும், நிக்கல் கூட சாலிபிளாக காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும், காப்பர் கூட சாலிபிளாக காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும். மீதி இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ் எல்லாமே வந்து இந்த அமோனியா கூட டிசால்வ் ஆகாமல் இன்சாலிபிளாக இருந்து அயன் ட்ரியாக்சைடு ஃபார்ம்லேயோ இல்லை அலுமினியம் சிலிகேட் ஃபார்ம்லேயோ ஆர் ஹைட்ராக்சைடு ஃபார்ம்லேயோ நமக்கு இம்பியூரிட்டிஸ் அந்த சொல்யூஷன்லேயே இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.